ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ஹோம்மேட் பீஸா ஓவன் இல்லாமல், அதுக்கான மாவு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள், ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கங்க, ஒரு 100 கிராம் மெசரோலா சீஸு, பன்னீர் ஒரு 50 கிராம், 2 முட்டை, பீஸா சாஸு இல்லாட்டி டொமேட்டோ சாஸு, கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸு, ஆனியன் ஒரு பாதி ஆனியன் போதும், கொஞ்சம் கேப்சிகம், இவ்வளோ தான். இந்த ரொட்டியை நம்ம இது போல் லைட்டாக ஒரு அடி அடிச்சுக்கணும் மிக்சியில், இல்லாட்டி சின்ன சின்ன பீஸாக நல்லா தூள் மாதிரி நல்லா பிச்சு போட்டுங்க. 2 முட்டையை நல்லா அடிச்சுக்கிறோம். அதை கொஞ்சம் உப்பு போடுறோம், மிளகுத்தூள் போடுறோம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பவுலில் அதை நம்ம ஊற்றி நல்லா அடிச்சுக்கிட்டு அந்த ப்ரெட்டை நல்லா ஒரு மிஷினில் சும்மா லைட்டாக ஒரு அடி அடித்தாலே போதும், பீஸ் பீஸாக தூளாகிடும். அதை எடுத்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பீஸா. ஒரு 2 டீஸ்பூனு நெய்யை போட்டுங்க. நெய்யை போட்டு அதில் அந்த மிக்ஸிங்கை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். பீஸாவுடைய பேஸ் ரெடி ஆகிடும். மேலே டொமேட்டோ சாஸும் அல்லது பீஸா சாஸை தடவி அந்த மெஜரோலா சீஸை தூவி விட்டு, இந்த ஒரு பாதி வெங்காயத்தை நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டுவிட்டு, கேப்சிகம் சின்ன சின்ன பீஸாக கலர் கேப்சிகம் இருந்தாலும் போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இதில் சின்ன பீஸாக போட்டு பன்னீரை சின்ன துண்டு கட் பண்ணி அதையும் மேலே போட்டு விட்டு, இந்த தவா அடுப்பில் வச்சுருக்கிறோம், சூடாகிட்டு இருக்குது. மேலே சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்னாக்கா அந்த இது காஞ்ச மிளகா பொடிச்சது தூள் பண்ணி அதை லேசாக தூவி விட்டு, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தவா சூடாக இருக்குது, அது மேலே தூக்கி வச்சு இதெல்லாம் மூடி வச்சு வேக வைக்கிறோம். அந்த சீஸ்லாம் அந்த சூட்டில் அப்படி கிளவி பீஸா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய ஒரு பீஸா. இந்த பீஸாவை நம்ம எடுத்து கட் பண்ணி பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ஹோம்மேட் பீஸா, ஓவன் இல்லாமல், மாவு இல்லாமல் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பீஸா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இது போல் நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் இருக்குது, போய் பாருங்கள். தினமும் ஒவ்வொரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் உள்ள வீடியோக்கெல்லாம் போய் பாருங்கள். ஒரு 4-5 வீடியோ பார்த்து உங்களுக்கு அதில் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.